தக் லைஃப் ஆடியன்ஸ்ல கமல்ஹாசன் சிவராஜ்குமாரை பிரைஸ் பண்ற இன்டென்ஷன்ல பேசினது பெரிய கான்ட்ரவர்சியலா மாறிச்சு. இது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம கர்நாடகால ஆக்டர் சிவராஜ்குமாரையும் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து தக் லைஃப் படத்தை கர்நாடகால ரிலீஸே பண்ணக்கூடாதுன்னு ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்ட மட்டும் தான் தக் லைஃப் படத்தை கர்நாடகால ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு அறிக்கையெல்லாம் விட்டு இருந்தாங்க. அதுக்கு கமல் என்ன ரிப்ளை கொடுத்திருந்தாருன்னா, நான் யாரையும் ஹர்ட் பண்ணி பேசல, அன்புக்கு மன்னிப்பு கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு ரிப்ளேவா ஆக்டர் சிவராஜ்குமாரும் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கமல் சார் என்னோட இன்ஸ்பிரேஷன், அவரோட ஃபேமிலியில ஒரு ஆளா நான் இருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். கமல் சார் கன்னட சினிமாவுக்காக நிறைய பண்ணியிருக்காரு. அவரை பத்தி விமர்சனம் பண்றவங்க எல்லாருமே கன்னட மொழிக்காக என்ன பண்ணீங்க, யாராவது பேசினா மட்டும் ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம மொழிக்காக நம்ம எப்பவுமே உழைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோக்கு கர்நாடகால கடுமையான விமர்சனம் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆக்டர் சிவராஜ்குமாரை கடுமையா எதிர்த்தாங்க. இதை தொடர்ந்து கர்நாடகா சிஎம்ஓ ஹைகோர்ட்டுமே தக் லைஃப் படத்தை கர்நாடகால வெளியிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாம் முடிஞ்சிருக்க தக் லைஃப் படமும் ஜூன் 5ஆம் தேதி கர்நாடகாவை தவிர எல்லா ஸ்டேட்லயும் ரிலீஸ் ஆச்சு. தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆகி 12 நாள் கழிச்சு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தக் லைஃப் படத்தை கர்நாடகால பேன் பண்ண முடியாது. ஒரு மூவியை ரிலீஸ் பண்ண எல்லாருக்குமே உரிமை இருக்கு. படத்தை பார்த்துட்டு அதை மக்கள் முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.